பூம்பட்டி கிராமம் கண்ணுக்கு அழகாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் விரிஞ்சு கிடந்துச்சு. அங்கிருந்த மனுஷங்களும் ரொம்ப உழைப்பாளிகள். விடியற்காலை முதல் இருட்டுற வரை வயல்ல வேலை செஞ்சுதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தோட ஒரு மூலையில அசோக்கும் அவர் மனைவி அக்ஷயாவும் ஒரு ஏழை குடிசையில வாழ்ந்தாங்க. அவங்க கூடவே அக்ஷயாவோட மாமியார் ருக்மணியும் மாமனார் கந்தசாமியும் இருந்தாங்க. 2 தம்பதியரும் தினமும் வயல்ல வேலை செஞ்சு அன்றைக்கு வயிறு நிரப்புற அளவுக்கு மட்டும் சம்பாதிச்சு வந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய ரொம்பவும் ஃபேமஸான பிரியாணி கடை இருந்தது. கடை ரொம்ப பழசுதான், ஆனா அதோட பேரு ரொம்ப தூரம் வரைக்கும் பிரபலமா இருந்துச்சு. அந்த கடையில கிடைக்கிற ஸ்பைசி சிக்கன் பிரியாணியோட சுவை அப்படி இருக்கும். பெரிய பெரிய நகரத்துல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்து அதை சாப்பிட்டு போவாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பிரியாணியோட விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏழைங்க அதை வெறும் பாக்குறதோட சரி வாங்கிட்டு சாப்பிடவே முடியாது. ஒரு சாயங்காலம் வயல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்த அசோக்கும் அக்ஷயாவும் அந்த கடை பக்கத்துல வந்தாங்க. காத்துல மிதந்து வந்த மசாலா வாசனையும் சிக்கன் வாசனையும் அக்ஷயாவோட மூக்க தொட்டுச்சு. அவ திடீர்னு நின்னுட்டா. அவளோட கண்ணுல ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சிச்சு. அசோக், உனக்கு தெரியுமா, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் என்று அவள் மெதுவா சொன்னாள். அட, இது என்ன, நீ இதுவரை சொல்லவே இல்லையே. எப்படி சொல்றது, அது ரொம்ப விலை உயர்ந்ததில்ல. எனக்கு சிக்கன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒரு நாளும் சாப்பிட முடியல. அட, அதுல என்ன பெருசு, எவ்வளவுதான் விலை இருக்கும், 100-200 ரூபாவை தாண்டாது. இன்னைக்கு உன் ஆசை நிறைவேறட்டும், நீ இங்கேயே இரு, நான் வாங்கிட்டு வர்றேன். உண்மையாவா? ஆனா உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 100 ரூபாய் தான் இருக்கு, ஆனா போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கடைக்குள்ள போனான். அங்கே பெரிய கூட்டம். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்த பணக்காரங்க பிரியாணிய ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாசனை மூச்சு நிக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவன் கடைக்காரரை கூப்பிட்டு கேட்டான், அண்ணா, ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி எவ்வளவு? கடைக்காரர் ரொம்ப திமிராக சொன்னார், அரை பிளேட் 500 ரூபாய், முழு பிளேட் 1000 ரூபாய். அசோக் அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டான். என்னது, 500 ரூபாய் அரை பிளேட்டுக்கா? அதுல தங்கத்தையா கலக்குறீங்க? ஏழைங்களுக்கு இது கிடையாது. காசு இல்லன்னா இங்க வராதே. ஓ, கூட்டத்திலிருந்து விலகி நில்லு. அங்கிருந்தவங்களும் சிரிச்சாங்க. அவன் வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கண்ணுல தண்ணி தழும்பி நின்னுச்சு. அக்ஷயா தூரத்துல இருந்து பார்த்து கேட்டாள், என்னாச்சு, பிரியாணி வாங்கலையா? அசோக் மனசு தளர்ந்து போய் சொன்னான், அட போ, கூட்டம் ரொம்ப அதிகம், எல்லாம் தீர்ந்து போச்சு. பரவாயில்லை அசோக், நீ முயற்சி பண்ணு, அதுவே போதும் என்றாள் அக்ஷயா. அவங்க வீட்டுக்கு வந்து சாதாரணமா சமைச்சு சாப்பிட்டாங்க. கந்தசாமியும் ருக்மணியும் கூடவே இருந்தாங்க. ஆனா அசோக்கிற்கு மட்டும் தூக்கம் வரல. அவன் மாடியில படுத்து வானத்தை பார்த்தபடி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பிரியாணில அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? ஏழைங்களால அதை ஒரு நாளும் சாப்பிட முடியாதா? அன்னைக்கு ராத்திரி அவனோட மனசுல ஒரு கனவு உருவாச்சு. ஒரு நாள் தன் மனைவிக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட வைக்கிற மாதிரி. அடுத்த நாள் காலையில குளிர்ந்த காத்து வீசிட்டு இருந்துச்சு. அக்ஷயாவுக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அசோக், எனக்கு தலை வலிக்குது, இன்னைக்கு வயலுக்கு போக முடியாது. பரவாயில்லை, நீ ஓய்வு எடு, வேலையை விட உன் உடம்புதான் முக்கியம் என்று அவன் பாசமா சொன்னான். அசோக் தனியாக வயலுக்கு போனான். நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்கு பிறகு ஒரு மரத்தோட நிழல்ல உட்கார்ந்தான். கையில ஒரு காசும் இல்ல. அதே யோசனை திரும்பவும் வந்துச்சு. எப்படி அக்ஷயாவோட ஆசையை நிறைவேற்றுறது? அப்போ ஒரு வயசான பாட்டி ஒரு குச்சியை புடிச்சுக்கிட்டு மெதுவா நடந்து அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அந்த கிராமத்துல எல்லாரும் அவங்கள பாட்டி என்றுதான் கூப்பிடுவாங்க. மகனே, சாப்பிட்டாயா? இல்லை பாட்டி, இன்னைக்கு எதுவும் கொண்டு வரல. பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஏழைங்களுக்காக பிரியாணி செஞ்சிருக்கேன், வா சாப்பிடு. ஏழைங்களுக்கான பிரியாணியா? அது என்ன பாட்டி? முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். அவங்க ஒரு இலையில பிரியாணிய பரிமாறினாங்க. அசோக் முதல் வாய சாப்பிட்ட உடனே அவன் முகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு. பாட்டி, இது செமையா இருக்கு, சாதம் தனித்தனியா இருக்கு, வாசனை அருமையா இருக்கு. ஆமா மகனே, இது என் பழைய ரெசிபி. நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால சிக்கனுக்கு பதிலா உருளைக்கிழங்கு போடுவேன். அதனால இதுக்கு பேரு ஏழைங்களின் பிரியாணி. பாட்டி, இந்த பிரியாணி செய்ய எவ்வளவு செலவாகும்? மொத்தம் 10 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். முக்கியம் என்னன்னா சமைக்கிற முறை தான். வீட்டுல அரைச்ச மசாலா, கொஞ்சம் தயிர், நல்லா வறுத்து எடுத்த வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் மெதுவா அடுப்புல தம் வைக்கணும். அப்போதான் அந்த சுவை வரும். பாட்டி, நீங்க எனக்கு இத கத்து கொடுப்பீங்களா? ஏன் இல்ல, வா என் வீட்டுக்கு, எல்லாம் சொல்லி கொடுக்கறேன்.
பாட்டி அசோக தன்னோட சின்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருந்த பிரியாணியை எப்படி செஞ்சாங்கன்னு ஒவ்வொன்னா விளக்க ஆரம்பிச்சாங்க. பாரு மகனே, மசாலா தான் பிரியாணிக்கு உசுரு. கடையில வாங்காம நீயே மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சரியான அளவுல வறுத்து அரைக்கணும். அப்புறம் பிரியாணி அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில உப்பு, பிரிஞ்சி இலை போட்டு அரைவேக்காடு முக்காவாசி வேக வைக்கணும். அப்புறம் சிக்கனை நீங்க பிரியாணி விற்கிற விலைக்கு ஏத்த மாதிரி குறைச்சலா வாங்கணும். சிக்கன் மசாலா, தயிர், வறுத்த வெங்காயம் எல்லாம் ஒன்னா சேர்த்து அரிசி போட்டு அடுப்பை சின்னதா ஆக்கிட்டு மேல கனமான பொருளை வச்சு தம் போட்டா போதும். சூடு வெளியே போகாம அந்த வாசனை அரிசிக்குள்ள இறங்கிடும். 1 மணி நேரம் தம்ல இருந்தா உன் பிரியாணி ரெடி. விலை குறைவா இருந்தாலும் கௌரவமா சமைக்கணும். அதுதான் இந்த ரகசியம். அசோக் எல்லாத்தையும் கவனமா கேட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டான். அந்த சாயங்காலம் அசோக் கையில் பாட்டி கொடுத்த பிரியாணியுடன் வீட்டுக்கு திரும்பினான். அக்ஷயா, பாரு, உனக்காக பிரியாணி கொண்டு வந்தேன் என்றான். உண்மையாவா? இவ்வளவு காசுக்கு எப்படி வாங்குன? அவன் நடந்த கதையை சொன்னான். பாட்டியை சந்திச்சது ஏழைங்களின் பிரியாணி, புது டெக்னிக். அக்ஷயா முதல் துண்டை சாப்பிட்டாள். அப்பாடா, இது அற்புதம் அசோக். இதே போல ஒரு ருசியை நான் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. நாம இதை பிடிச்ச விலையில விற்கலாம். ஏழைங்களும் சுவைக்க முடியும். ஆமா, நாளைக்கு முதல் நான் ஒரு பிரியாணி கடையை திறக்க போறேன். 30 ரூபாய்க்கு ஒரு பிளேட், கூடவே முட்டையும் தரப்போறேன். இனி யாரும் பசியோட இருக்க மாட்டாங்க. அந்த ராத்திரி 2 பேரோட கண்ணிலையும் கனவுகள் மின்னின. அடுத்த நாள் காலையில அசோக் எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சு பிரியாணி செஞ்சான். அவனுக்கு கந்தசாமியும் ருக்மணியும் காய்கறி நறுக்கிறது, மசாலா அரைக்கிறதுன்னு எல்லா வேலையையும் மனப்பூர்வமா செஞ்சு உதவி செஞ்சாங்க. வாசனை வீடு முழுக்க பரவிச்சு. அக்ஷயா மகிழ்ச்சியுடன், அசோக், வாசனையிலேயே தெரியுது, இன்னைக்கு கிராமம் முழுக்க உன் பிரியாணி பேசப்படும். அசோக் பெருமையுடன், இன்னைக்கு எல்லாருக்கும் நிரூபிப்பேன், ஏழையோட பிரியாணியும் யாருக்கும் குறைஞ்சதில்ல. அவன் பிரியாணி வண்டியை எடுத்துக்கிட்டு கிராமத்து சந்தைக்கு போனான். வாங்க வாங்க, வெறும் 30 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி வாங்க, கூடவே முட்டையும் தரோம், வந்து வாங்குங்க என்று சத்தம் போட்டான். மக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒருத்தர் கேட்டார், 30 ரூபாயில சிக்கன் பிரியாணியா? ஏதோ ஏமாற்று வேலை போல இருக்கு. அசோக் உறுதியுடன், இல்லை அண்ணா, முழு சிக்கன், முழு சுவை. பிடிக்கலேனா பணம் வேண்டாம். சரி, 2 பிளேட் கொடு பாப்போம். அசோக் சிரிச்சுக்கிட்டே பிரியாணியை பரிமாறினான். அவங்க சாப்பிட்ட உடனே கண்ணு பிரகாசமாச்சு. அடடா, இப்படி ஒரு சுவை அந்த கடையில கூட இல்ல. மசாலாவும் அரிசியும் கரெக்டான சுவையில இருக்கு. கொஞ்ச நேரத்துல அசோக்கின் கடைக்கு முன்னாடி பெரிய கூட்டம். எல்லோரும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிளேட் பார்சல் கொடுங்க. எனக்கு ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. சில மணி நேரத்துல அண்டா காலியாச்சு. அசோக்கின் முகத்துல ஒரு திருப்தியும் பெருமையும் தெரிஞ்சது. அதே நேரத்துல அந்த காஸ்ட்லியான பிரியாணி கடைக்காரர் அங்க வந்து கோவமா கேட்டாரு, இந்த மாதிரி 30 ரூபாயில பிரியாணியா? எப்படி சாத்தியம்? அசோக் அமைதியாக, நாளைக்கு வாங்க அண்ணா, உங்களுக்கு இலவசமா பிரியாணி கொடுக்கறேன். சாயங்காலம் அசோக் வீட்டுக்கு திரும்பினப்போ அக்ஷயா கேட்டாள், எப்படி போச்சு இன்னைக்கு? அருமை. கிராமம் முழுக்க நம்ம பிரியாணிக்கு தான் பைத்தியமா ஆயிட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, 30 ரூபாயில இப்படி ஒரு சுவை எப்படி சாத்தியம்னு. பாரு அசோக், நான் சொன்னது சரிதானே? மனசுடன் சமைக்கிற சாப்பாடு தங்கத்தை விட இனிமையானது. இனி நம்ம எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். ஆமா, ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? கிராமத்துல இருந்த ஒவ்வொரு ஏழையும் முதல் தடவையா பிரியாணி சாப்பிட்டார். அசோக்கும் அக்ஷயாவும், கந்தசாமி மாமா, ருக்மணி அத்தை எல்லோரும் சேர்ந்து பாட்டிக்கு மனசார நன்றி சொன்னாங்க. பாட்டி கத்துக் கொடுத்த அந்த பாடம் அவங்க குடும்ப வாழ்க்கையே மாத்திடுச்சு. அந்த நாள்ல இருந்து அசோக்கின் கடை ஏழைகளின் பிரியாணி என்ற பேர்ல ரொம்ப பிரபலமாச்சு. மக்கள் அங்க சாப்பிட மட்டும் வரல, அந்த சாப்பாட்டுல கலந்திருந்த மனிதநேயம், சமத்துவத்தோட வாசனையை அனுபவிக்கவும் வந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.